மோடிக்கு முதல்ல கேட்குறது, நேதாஜி உயிருடன் வந்தால் பிடித்து கொடுக்குறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்களே காந்தி, நேரு, மௌலானா, அலி ஆசாத், அதை அழிச்சிட்டாங்க இங்கே. அதை பிரிட்டிஷ் மீதில் இருக்குது ஆர்ச்சிவ்ஸில். அதை முதல்ல மோடி கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு இவங்க கையெழுத்து போட்டதை நேதாஜி உயிருடன் வந்தால் பிடித்து கொடுக்குறோங்கிறத நாட்டு மக்களுக்கு காமிக்கணும். அதுதான் சரித்திரம். அதை முதல்ல பண்ணணும். ரெண்டாவது, நேதாஜி விமான விபத்தில் செத்தாங்கன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நேதாஜி ரஷ்யன் சிறையில் பிடிபட்டாருங்கிற விஷயத்தையும், ரஷ்யன் சிறையில் அப்போ இருந்த சர்வாதிகாரி ஸ்டாலின் அவரை மூச்சு திணற வச்சு கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மோடி கையில் வலுவான ஆதாரங்கள் இருக்குது. இவ்வளவு நாள் ரஷ்யாவில் ரஷ்யாவின் பகைவர்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட மோடி சொல்லி, புத்தின் தாராளமாக உண்மையை சொல்லுங்கள், அப்போ இருந்த ஸ்டாலின் செஞ்சதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகும், தாராளமாக சொல்லுங்கன்னு அனுமதி கொடுத்து விட்டதாகவும் செய்தி வந்திருக்கிறது. அதனால தான் யோகி ஆதித்யா இந்தியாவின் சரித்திரம் மாற்றி எழுதப்படும் சொன்னதுக்கு காரணம், இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை நேருவுக்கு தெரிஞ்சு தான் அவங்க இது கொண்டு இருக்காங்க. நேரு அமைதியாக இருந்திருக்கிறார், வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. பெரிய வேடிக்கை என்னென்னா, அவரை இதில் கொலை செய்யப்பட்ட பிறகு நேருவின் மரணத்தில் மர்மம் இருக்கா, ஹெலிகாப்டர் இதில் விமானத்தை விபத்தில் அவர் செத்தாரான்னு கமிஷன் அமைச்சார் நேரு. இதெல்லாம் சரித்திரத்தில் கொண்டு வரணும்ல, யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரியணும்ல. அதனால் அவர் சொல்லக்கூடிய, யோகி ஆதித்யா சொல்லக்கூடியதையும் உண்மையை வெளியில் கொண்டு வாங்க. அதுக்கடுத்தது நேதாஜி ஒழிந்திருக்கும் போது இவருக்கு கடிதம் எழுதினாங்களே, மூணாவது நீங்கள் செய்ய வேண்டியது நேரு, நேதாஜி இங்கே ஒழிஞ்சிருக்காரு, பிடிங்க உங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி எழுதின கடிதம் ஷியாம்லால் ஜெயின் அவருடைய பிஏ கொடுத்த வாக்கு மூலம் கோட்சே இதுங்களை நேதாஜி இதுக்காக அமைக்கப்பட்ட கோஷ்லே கமிஷன் அதில் பதிவானதை மக்களுக்கு காமிங்க. அதுதான் நீங்கள் நேதாஜிக்கு உண்மையான பிறந்தநாள் அஞ்சலி செலுத்துறது. நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்.